வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தீபாவளி அன்னைக்கு என்னோடய தங்கை வீட்டில் நடந்த விருந்து. அதாவது அன்றைக்கி போட முடியலைங்க, மறந்துட்டேன். அதனால இப்படி போடுறேன். போடாத வீடியோ தான், போட்ட வீடியோ நான் போடுற வழக்கம் எனக்கு கிடையாது. அப்படின்னு ஒரு சிலர் இளவரசனோட சப்ஸ்கிரைபர் நினைப்பாங்க. போடாத வீடியோ ஓகே, அதை பற்றி பேச வேண்டாம். பாருங்கள், ஒரு இலையை வச்சுட்டு நான்வெஜ்ஜு, முட்டை, நாட்டுக்கோழி, அப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன், எல்லா ஐட்டமுமே பார்த்திங்கன்னா வீட்டில் ஃப்ரெண்ட்ஸுகள் நண்பர்கள் எல்லாருமே சாப்பிட்டுக்கிறாங்க. ஒரு இலையில் அதாவது சிக்கன், மட்டன், முட்டை, நாட்டுக்கோழி. பாருங்கள், வெளியில் இப்படி தான் சாப்பிடுவோம். அவ்வளோதான். ஒரு டேபிள் போட்டு உட்காந்து இப்படி சாப்பிட்டுக்கிறேங்க. பாருங்கள், பிரியாணி, அது சொல்ல மறந்துட்டேன். பிரியாணி, முட்டை, நாட்டுக்கோழி, மட்டன், மொத்தத்தில் இப்படி தான் ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா ஒரு சந்தோஷம் வரும். குடும்பத்தில் எல்லாருமே ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிட்டால் உங்களுக்கு குடும்பத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோ ஒரு சந்தோஷமான தீபாவளி தான் இது. இந்த வீடியோ போட மறந்துட்டேன், அதனால இப்போ தான் போடுறேங்க. ஓகே, இங்கே வருங்க, ஒரு டேபிளில் எத்தனை பேர் உட்காந்துக்கிறேன்? 3, அந்த பக்கம் 3, அது 8 பேர் ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிட்டுக்கிறாங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷமான தீபாவளியாக தான் இருந்தது. பட்டாசு வெடிக்கிறதுல சந்தோஷம் கிடையாதுங்க. குடும்பத்தோடு உட்காந்துட்டு வேலையை போட்டு உட்காந்து சாப்பிட்டா தான் அது ஒரு சந்தோஷம். உணவு பரிமாற்றத்தில் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா எப்படி நாங்கள் உட்காந்து சாப்பிட்டுக்கிறோங்க. இப்போ தீபாவளி அன்றைக்கி நான்வெஜ் எடுத்தேங்க. ஆமாம், தீபாவளி அன்றைக்கி தான் நான்வெஜ்ஜு. அதுக்கப்புறம் நான்வெஜ் எடுக்கலை, இது வரைக்கும் எடுக்கிறீங்க பாருங்கள். ஓகே, அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.